அரசியல் களத்துல, முக்கியமாக இந்த தேர்தல் களத்துல 2019 இருந்து தொடர்ந்து பல தேர்தல்களாக எங்களுடைய கூட்டணி அப்படியே இருக்கிறது, வெற்றி கூட்டணியாக இருக்கிறது அப்படின்னு திமுக முன்வைக்கிறாங்க. அதே போல இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மெகா கூட்டணியை நாங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிமுக முன்வைக்கிறாங்க. களம் யதார்த்தம் என்னவாக இருக்கிறது? திமுக அந்த கூட்டணி பலத்தை நிரூபிப்பாங்களா? அதிமுக உண்மையிலேயே மெகா கூட்டணி எழுப்பியிருக்காங்களா? இந்த தலைப்புல தான் இன்றைக்கு விவாதத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். முதல்ல ராம்கி அவர்கள் கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ இருதரப்பிலும் இருந்து எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, இது பலமானது, இந்த முறை வெற்றியை நாங்க தான் சாத்தியப்படுத்தும் அப்படின்னு இருதரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா கள யதார்த்தம் என்னவா இருக்கு? கலை யதார்த்தம் இன்னைக்கு எந்த முடிவு எடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்குது. ரெண்டு பக்கமே மெகா கூட்டணி அப்படி சொன்னா கூட ரெண்டு பக்கமே சாதாரண கூட்டணி தான். ஸோ இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இரண்டு தரப்புக்குமே தேவை இருக்குது. அதுல யாருக்கு அதிகமான தேவை இருக்குது அப்படிங்கறதான் பார்க்கணும். நீங்க திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிங்கிறது ரொம்ப ரொம்ப காலமா இருந்து 10 ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து பயணம் செய்து வந்திருக்காங்க. ஸோ வெளிப்படையா பார்க்கும்போது ரொம்ப இன்டாக்டா இருந்த கூட்டணியா அவங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இப்ப 6 மாதங்கள் 8 மாதங்கள் ஆன கூட்டணி ஆக்சுவலா பாஜக அதிமுக அப்படிங்கிறது, அதிமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு 8 மாதங்கள் தான் ஆயிடுச்சு. இதுல என்ன இந்த கூட்டணியோட பிரஸ்மா என்னன்னா, எல்லாரும் எல்லா இடங்களிலும் பலமாக இல்லை. ஒரு சில இடங்கள்ல பாஜக அப்பறம் எடுப்பாங்க, ஒரு சில இடங்கள்ல அதிமுக. சோ அதனால அவர் இன்டாக்ட், அதாவது இவருக்கு அவருடைய தேவை இருக்கிறது, அவர்களுக்கு இவருடைய தேவை இருக்கிறது. ஆனா இது போன்ற விஷயம் இங்க திமுக தலைமையிலான கூட்டணி இல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே சக போட்டியாளர்களா இருக்காங்க, எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. மோரோவர் நீங்க மத்தியிலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க இந்தியா கூட்டணி பார்ட்னர்ஸே பெரிய அளவுக்கு அவங்க ஒரு ஒரு உரிய இடம் கொடுப்பதில்லை. அதனால அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணிங்கிறதே ஒரு தேர்தல் காலத்து கூட்டணி மாதிரி அப்படிங்கிற நிலைமை இருக்கு. பட் பாஜக அது தொடர்ந்து அவங்க என்டிஏங்கிறதே முன்னிலைக்கு எடுத்துறாங்க. அவங்க அவங்களே 2019 அவங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி கிடைத்த போதும் கூட அவங்க என்டிஏ கூட்டணி அப்படிங்கறத அவங்க எடுத்துனாங்க. அதான் இந்தியா முழுக்க அவங்க குறிப்பிடுறது இந்த என்டிஏ கூட்டணிங்கிற அந்த லேபிளை அவங்க ரொம்பவே விரும்புறாங்க. அந்த லேபிள் அது முகமுடியா இருந்திருக்கு அப்படி கூட சொல்லிட்டா கூட, பட் இந்த லேபிளை அவங்க விரும்பி செய்கிறார்கள். அதனால அவர்களுக்கு அதிமுகங்கிற ஒரு பார்ட்னர் தேவைப்படுகிறது. தென்னிந்தியாவில் ஒரு மிக முக்கியமான பார்ட்னரா அவங்க இருப்பாங்க. பட் காங்கிரஸுக்கு அந்த லேபிள், அந்த இந்தியா கூட்டணிங்கிற லேபிள் அவங்களுக்கு தேவைப்படவில்லை, அதை அவங்களுக்கு விரும்பவும் இல்லை. சோ நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த இந்தியா கூட்டணியை முன்னிறுத்தாமல் எல்லா இடங்களையும் காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்துவதா ரொம்ப முனைப்பு காட்டினது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் தான் அவங்க இந்தியா கூட்டணியை ரெகனைஸ் பண்ணி பண்ணாங்க. இப்ப கூட நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அப்படி முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனா இங்க நடைபெறக்கூடியது சட்டப்பேரவை தேர்தல். இங்க கூட்டணிக்கு தலைமை திமுக, அதனால அவங்க தலைமையில கூட்டணி அப்படின்றதானே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆமா ஆமா இந்த இடத்துல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஏன் காங்கிரஸ் தன்னை இந்தியா கூட்டணியா முன்னிலை நிறுத்துறதுங்கிறது வேடிக்கையா இருக்கு. ஏன்னா மற்ற வட இந்திய மாநிலங்கள்ல எந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்க இந்தியா கூட்டணியை முன்னிறுத்தாமல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதை ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இங்கே அவங்க அதை முன்னிலை எடுத்து நான் எங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குலாம் சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பேட்டர்ன் காங்கிரஸ் இருக்கு. அவங்க இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் அவங்க கூட்டணியா முன்னிறுத்தல. தனக்கு என்ன காங்கிரஸுக்கு ஒரு கூடுதல் சீட்டுகளை கொடுங்க. கடந்த 20 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட பேரங்கள்லாம் நடந்திருக்குது. எங்களுக்கு கூடுதல் சீட் கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை என்ன பண்றாங்கன்னா, அது தவிர தாண்டி சீட்டுகளை தாண்டி எங்களுக்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்றதாகட்டும், இந்தியா கூட்டணி தலைமையிலான அப்படிங்கிற அந்த இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தையை சொல்றதாகட்டும், இதுல ஒரு காங்கிரஸ் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதா பார்க்க முடியுது. அதனால நீங்க இந்த கூட்டணி வெளிப்புற தோற்றத்தில் ஒரு இன்டாக்டான கூட்டணியா இருந்தாலும் இதற்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்கள்ல எந்த கட்சியும் கேட்கலையா? இதுக்கு முன்னாடியும் காங்கிரஸ் அதிகமான தொகுதிகள் கேட்டு அந்த பேரம் எல்லாம் நடந்து இறுதியா தானே இத்தனை சீட்டுகள் அப்படின்றது முடிவாகும். இந்த முறை அதே குரல்ல நம்ம அதை பார்க்க கூடாதா? இல்ல, நீங்க 2021 சமயத்துல நடந்த இதே இழுபறி 2021 நடந்தது. ஆனா அங்க எத்தனை இடங்கள்ங்கிறது தான் பேசப்பட்டது. கூடுதலாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க உறுதி செய்தாங்க. சோ அவ்வளவுதான். இப்ப பேசப்படுற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆபத்து. உள்ளாட்சி மன்றங்கள்ல கூட எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஆட்சியில் பங்கு ஏராளமான டிமாண்ட வைக்கிறதா தான் தெரியுது. சோ அதனால காங்கிரஸ் இந்த முறை வெறும் கூடுதல் சீட்டுகள் அதை மட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம். அதை தாண்டி சில ஆஃபர்ஸும் பாக்குறாங்க. சோ அதனால இதை நிறைவு செய்து இதை இந்த மீட் பண்றதுங்கிறதுல ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது. சோ அதனால காங்கிரஸ் இன்னைக்கு இல்ல வேணுகோபால் அவர் சொல்ற கிளாரிஃபை பண்றா, இல்ல திமுக கூட்டணில தான் இருக்குன்னு சொன்னா கூட அது அவங்க உறுதியாக இருப்பார்களா, அந்த கூட்டணி ஜெல்லாகுமா அப்படிங்கறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்ததா சுகுணா திவாகர் அவர்கள்கிட்ட, அதாவது இன்னைக்கு வேணுகோபால் முன்னிலையில ஒரு சென்னையில
ஒரு தீர்மானம் எல்லாம் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. இதற்கு மேல இது போன்ற குரல்கள் ஒலிக்கக்கூடாது. இப்போ கேசி வேணுகோபால் வருகைக்கு பிறகு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? திமுக கூட்டணி இன்னும் பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்ல அது எங்கோ எப்போதோ ஏற்படக்கூடிய ஒரு குரல் அப்படின்ற கடந்து போயிடலாமா? இல்லை, இப்போ இதில் டெல்லியில் போய் ராகுல் காந்தியை பார்த்து விட்டு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள்லாம் இனிமேல் கூட்டணி பற்றி பேசக்கூடாது, பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான், கனிமொழி ராகுலை பார்த்ததுக்கு பிறகுதான் தொடர்ச்சியாக இவர் மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கேசி வேணுகோபால் வந்திருக்கிறார், அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க கேட்பாங்களா இல்லைங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். இல்லை, அப்படியே அவங்க பேசினாலும் அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்தாக தான் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் அவரே சொல்கிறாரு. இல்லை, அதுதான் இப்போ காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும், ரெண்டு தேசிய கட்சிகளையுமே இப்படி மாறுபட்ட குரல்கள் ஒலிப்பதுங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்தை சொல்லுவார், ஆனால் வந்து அந்த தலைமைக்கு எதிரான கருத்தாக இருக்கும். காங்கிரஸ் கட்சியில் இன்னுமே வந்து மல்டிபிள் வாய்ஸஸ்ங்கிறது உண்டு, காந்தி காலத்திலேருந்தே உண்டு. காந்தி காலத்திலே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைவராவார், பட்டாபி சீதாராமையாவை காந்தி நிறுத்துவார். அதுக்கப்புறம் வந்து காமராஜரா ராஜாஜியாங்கிற பிரச்சனைகள் இருந்தது, சத்தியமூர்த்தி அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தது, மூப்பனாரா வாழப்பாடி ராமர், இது எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இது எல்லாமே என்னென்னா அவங்க கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனைகளை எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கும். சமயத்தில் கூட்டணி கட்சிகளையும் அது பாதிக்கக்கூடிய தன்மைகளையும். இதை நம்ம காங்கிரஸ்குள்ள நடக்கிறதா கடந்து போகணுமா இல்லை திமுக கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை அப்படின்றதா பார்க்கணுமா? இல்லை, அது காங்கிரஸுக்குள்ளனா காங்கிரஸில் வந்து இப்போ செல்வ பிறந்தகை பற்றி மாணிக்கம் தாகூர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அவர் வந்து மாணிக்கம் தாகூர் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருன்னா திமுக மீதான, அதாவது திமுகவில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு உரிமை குரல் இருப்பதை தாண்டி திமுக மீதான விமர்சனமாகவும் அவர் போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப அது வெறுமனே ஒரு உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு நம்ம சுருக்கி பார்த்துட முடியாது. இல்லை, அதான் இன்னைக்கு கேசி வேணுகோபால் வந்ததற்கு பிறகு இதுக்கப்புறம் பேச மாட்டாங்களா பேசுவாங்களான்னா ஒரு முற்றுப்புள்ளி காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கப்பட்டிருக்கதா நம்ம பார்க்க முடியாதா? இல்லை, இப்போ திமுகவுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக இப்படியான குரல்களை வந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருப்பேன். மாணிக்கம் தாகூர் பேசுகிறார், பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார். அதுக்கு எதிர்வினைன்னு பார்த்தோம்னா திமுகவில் தளபதியிடமிருந்து வந்திருக்கிறது, ராஜகண்ணப்பனிடம் வந்திருக்கிறது. அது ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கிறது. ஆனால் இப்போ என்னன்னா மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா தளபதியை வந்து மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக கேட்கிறாரு. நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாணிக்கம் தாகூர் மேலே. அவர் திமுகவை பார்த்து அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவில் மிகப்பெரிய ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து ரொம்ப வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் தொடர்வதை விரும்புகிறோம், ராகுல் காந்தியை அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சகோதராக பார்க்கிறேன், ஆனால் கூட்டணி ஆட்சிங்கிறது எங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். அதுபோக 22ஆம் தேதி வந்து தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு குழுவை அமைச்சு 70 நாட்கள் ஆயிடுச்சு, தொகுதி பேச்சுவார்த்தையை திமுக வந்து வேணும்னே வந்து தொடங்காமல் வந்து இழுத்தடிக்கிறாங்க, காலதாமதம் பண்ணுறாங்கன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே ரொம்ப ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. ஏன்னா அதிமுக கூட்டணியும் தொகுதி பேச்சுவார்த்தை தொடங்கலை, தாவேக்காவிலையும் தொடங்கலை, நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகல. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சி அவங்க ஒரு குழு அமைச்சிட்டாங்கிறதுக்காக தொகுதி பேச்சுவார்த்தையை திமுக தொடங்க முடியாது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. இன்னும் கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தேமுதிக இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் எல்லாம் இருக்காருங்கிறப்ப ரெண்டு கூட்டணியும் இன்னுமே முழுமையடையலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைச்சதுக்காக தொகுதி பேச்சுவார்த்தைக்கு நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அப்போ வந்து என்னன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை தொடர்ச்சியாக அவங்க குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கக்கூடிய ஒரு சூழலை திமுகவுடைய தலைமை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. வந்து இதுதானே 22ஆம் தேதி தொகுதி பேச்சுவார்த்தைன்னு சொன்னதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை வந்து இந்த கருத்துக்களுக்கு மறுக்கருத்து சொல்லலாம், அல்லது தொகுதி பேச்சுவார்த்தையப்போ அவங்க சொல்லலாம் எங்களுக்கு இதெல்லாம் எங்களுடைய டிமாண்ட்ஸ் அப்படின்னு. அது இல்லாமல் பொதுவெளியில் தொடர்ச்சியாக மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ பேசுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்கத்தக்கது கிடையாது. அப்படிங்கிறப்ப திமுக என்னன்னா வந்து இதற்கு மேல் வந்து காங்கிரஸை வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸுக்குள் இப்படியான குரல்களை அனுமதித்துக் கொண்டே இருப்பதுங்கிறது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் திமுக வந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் கட்சி இதுக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லைன்னு சொன்னால் வந்து ஒரு சுமூகமான ஒரு கூட்டணியாக ஒரு பயணமாக தொடர்ச்சியாக காங்கிரஸோடு இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக அறிவுறுத்தி தான் இன்னைக்கு கேசி வேணுகோபால் சொல்லியிருக்க வேண்டும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக அது காங்கிரஸுக்கு தான் அது வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஓகே, திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட அதாவது தொடர்ந்து காங்கிரஸ்ல வந்து அந்த குரல் எழுது அதை கட்டுப்படுத்தணும், திமுகவினுடைய அழுத்தத்தால தான் அங்க அது நடந்திருக்கும் அப்படின்றது. ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனைகள், இன்னும் தொகுதி பங்கீடுல இந்த கூட்டணியில பிளவு இல்லைன்னா அது தொடர்பான விமர்சனம் இன்னும் அதிகமாகுமோ? இல்லை, இது காங்கிரஸ் கருத்துன்னு யார் சொன்னா? முதல்ல யாரோ ஒரு தனிநபர் பேசுறதுல தான் காங்கிரஸ் கருத்துன்னு சொல்ல முடியாது. இல்லை, அதுதானே கேசி வேணுகோபால் இன்னைக்கு சொல்லியிருக்காரு.
கட்சியோட கருத்து அல்லன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வேற யார் சொல்லணும் இதில்? மாணிக்கம் தாக்கூர் மக்களவையில் கொறடாவா இருக்காரு. அவர் வந்து ராகுலோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவர். அங்க இசைவு இல்லாம அந்த சமிக்கை இல்லாம இங்க வருமா, இல்ல ஒருவேளை தொடர்ந்து நீடிக்கிற பொழுது அதை தலைமை கண்டிச்சிருக்கணும் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்பட்டுச்சுல? இல்ல, அது உங்களுடைய கற்பனையா நான் பார்க்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் என்ன சொல்றாரு, அகில இந்திய தலைவர் என்ன சொல்றாருன்னு தான் நாங்கள் பார்க்க முடியும். அகில இந்திய பொதுச்செயலாளர் சொல்றாரு திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம்னு சொல்லியிருக்காரு. இந்த வரைக்கும் அதோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறார். தனிப்பட்ட கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைல்ல. ஆனால் நாங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. முதல் விஷயம். ரெண்டாவது அவங்க குழு போட்டாங்கன்றதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற அவசியம் முதல்ல எங்களுக்கு இல்லை. நீங்கள் 2016 பார்த்தீங்கன்னாலும் மார்ச் மாதம் 21 தான் பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்கோம். அதே மாதிரி 2021 பிப்ரவரி மாதம் 26 தான் நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சிருக்கோம். அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு 2 காலகட்டங்கள்லையுமே எதிர்க்கட்சியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, ஆட்சியை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான காலமும் இருக்குது, நேரமாக இருக்கணுமோ. நாங்கள் பொறுமையாக தான் இருக்க முடியும். கட்சியில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அந்த 100 பேருக்கும் நாங்கள் ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் முதல்ல எங்களுக்கு இல்லை. திமுகலேருந்து குறிப்பாக 200 தொகுதிகளில் வெற்றி அப்படின்றத இந்த முறை முழக்கமாக எடுக்கிறீங்க. சென்ற முறை தேர்தலை விட இந்த முறை அதிகமான தொகுதிகள் அப்படின்றது கூட்டணி பலத்தின் அடிப்படையில் அதை சொல்கிறீங்களா, இல்லை செய்த மக்கள் நல திட்டங்களா, இல்லை மக்கள் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றதா? இல்லை, இந்த வெல்வோம் 200ன்றது திமுகவோட கொள்கை இல்லை, அது மக்களுடைய கொள்கை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 221 சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம். அதில் 8 சட்டமன்ற தொகுதியில் தான் அதிமுக முன்னிலையில் இருந்தது. 3 தொகுதியில் நிறைய தொகுதிகளில் சொச்ச வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக அந்த வெற்றியை பதிவு செஞ்சாங்க. ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் வெற்றி தான். இந்த சொச்ச ஓட்டு அதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் வெற்றி தான். அதனால் வெற்றி தான் எங்கள் கணக்காக பேச முடியுமே தவிர அதில் என்ன மார்ஜின், இதில் 1 ஓட்டா 10 ஓட்டான்றதுலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வெற்றி முக்கியம். அந்த 200ன்றது மக்கள் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. திமுகவை நாங்கள் திரும்பவும் 221 இடத்துல ஜெயிக்க வைப்போன்றத மக்களோட முடிவு, எங்களோட முடிவு இல்லை. அதைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்மொழிஞ்சாரே தவிர மாற்று கருத்தை நாங்கள் எதுவுமே பேசலையே. மக்கள் கருத்தை தான் நாங்கள் பேசுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட அந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திட்டமும் மக்கள் நலன் சார்ந்த திட்டம், நேரடியாக மக்களுக்கு பயனுள்ள திட்டம். அது ஒவ்வொரு வீட்லையும் போய் கொண்டு போய் சேர்த்துருக்க திட்டம். நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை புதுமை பெண் திட்டமாக. அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு, போராட்டங்கள் நீடிக்குது, இவ்வளவு திட்டங்களை சொன்னீங்களே செய்யலையே அப்படின்ற குரலும் களத்துலேருந்து வருது. அது எல்லாமே எது சார்ந்தது நம்ம பார்க்கணுமா இல்லையா? நிதி சார்ந்த பிரச்சனையா இல்லை எல்லாமே? இந்த நிதி சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது மோடியோ என்டிஏ கவர்மெண்ட்டை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க? நிதி பகிர்வு 2014 அப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நிதி பகிர்வு எப்படி ஓரவஞ்சனையாக இருக்குது நம்ம பார்க்கணுமா இல்லையா? எவ்வளோ வருவாய் காங்கிரஸ்ல கொடுத்ததை விட நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல அதிகமா கடந்த 10 ஆண்டுகள். நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ்ல நீங்க கொடுத்ததுன்னு பேசுறீங்களா, பர்சன்டேஜ்ல பேசுங்க. அன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்ஜெட் எவ்வளோ, அதுல எத்தனை சதவீதம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசோட பட்ஜெட் எவ்வளோ, அதுல நீங்க எத்தனை சதவீதம் கொடுத்துன்னு பேசுங்க. பர்சன்டேஜா பேசுறீங்க, அமௌண்ட்டா ஏன் பேசுறீங்க? அன்னைக்கு 50 லட்சம் கோடி இருக்கும், இன்னைக்கு 200 லட்சம் கோடி இருக்கும் பட்ஜெட்டு. அப்போ 50 லட்சம் கோடி பட்ஜெட்டுக்கும் 200 லட்சம் பட்ஜெட்டுக்கும் ஒரே கணக்குன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? அப்போ அன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜாக எங்கள் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசுங்க, நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுமே நிதி சார்ந்த பிரச்சனை தான் நிற்கிறதே தவிர மற்ற எங்களால் முடிஞ்ச அத்தனை பிரச்சனையும் நாங்கள் தீர்த்துருக்கோன்றது தான் நாங்கள் முதல் நாள்லேருந்தே சொல்கிறோம். ஆனால் இது சம்மந்தமாக பேசும்போது ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறத பற்றி யாருமே பேச தயாராக இல்லையே. நீங்கள் ஒரு பேரிடர் வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த பேரிடர் நிவாரண நிதி கேட்கும்போது கூட எத்தனாயிரம் கோடி நம்ம கேட்குறோம், அவங்க எத்தனை கொடுக்குறாங்க? உதாரணத்துக்கு ஒரு 5 புயலுக்கு 1,15,000 கோடி நம்ம கேட்கறோம்னு வச்சிங்களா, அவங்க வெறும் 5,000 கோடி தானே கொடுக்குறாங்க. ஆனால் இதே இது அதிமுக ஆட்சி காலத்தில் வறட்சி இருந்தது, பெருவெள்ளம், மழை, அது எல்லாத்தையும் கொரோனாவையும் தாண்டி தானே நாங்கள் ஆட்சி நடத்தணும், இப்படி நாங்கள் காரணம் சொல்லிக்கிட்டே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு 5-10 வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல, அம்மையார் ஒரு 5 வருஷம், நீங்கள் ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல, மொத்தமாக சேர்த்து ஒரு கடன் வாங்கினீங்கல்ல, அந்த கடனுக்கு பர் டே 89 கோடி வட்டி கட்டுறோம்ல. இது எங்கேருந்து கட்டுறோம்? ஒரு நாளைக்கு 89 கோடின்னு கணக்கு வச்சிங்கன்னா 32,000 கோடி கட்டணும் வருஷத்துக்கு. இந்த 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கடனையும் கேள்விக்குள்ளாக்குறாங்கல்ல. முதல்ல வாங்கின பட்ஜெட்டுக்கு வட்டியை முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் எங்கள் திட்டங்களை பேசுவோம். இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணி பேசுறதுக்கு நான் தயார், நீங்கள் தயாராக இருந்தா. அதனால தான் சொல்கிறேன், 1.5 லட்சம் கோடி வட்டி மட்டுமே கட்டி வச்சுருக்கோம். யார் கட்டணும்? யார் வாங்கின கடன்? வரி வருவாய் பற்றாக்குறையை நம்ம பற்றி பேசணும். நீங்கள் வரி வருவாய் பற்றாக்குறை விட்டு போகும்போது எவ்வளோ? 52,000 கோடி வெள்ளரிக்கில் விட்டுமா இல்லையா? இன்னைக்கு வரி வருவாய் பற்றாக்குறை குறைச்சிருக்குமா இல்லையா? நான் சொல்கிறது 2021க்கும் 26 கம்பேரிஷன். நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் எதையுமே பார்க்க மாட்டேன், நான் டைரெக்டாக இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் பேசுவேன்னு சொன்னால் நீங்கள் பேசுறது, அதனால தான் மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க.
மக்கள் உங்களை புறக்கணிக்குதான ஒரு காரணம் வேணும்ல. அதுக்கு எந்த காரணம்? நீங்கள் மக்களோடு சேர்ந்தே வரமாட்டீங்க. அப்போ மக்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க. இல்லாத குறைகளை தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இங்கே இருக்கிற பிரச்சனை நீங்கள் பேச தயாராக இல்லை. சரி, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மெகா கூட்டணியை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கோம். அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றத முன்னெழுப்புறீங்க. ஆனால் அது மக்கள் மத்தியில் எதிரொலிக்குமா? நிறைய மாநில நலன் சார்ந்த திட்டங்கள் இல்லைன்னா மத்திய அரசு கொண்டு வரக்கூடியது இங்கே ஏற்புடையதாக இருக்கா? இவ்வளவு முரண்களுக்கு நடுவில் இந்த கூட்டணி இது எந்த கால்குலேஷன் அடிப்படையில் அப்படின்னு கேட்குறாங்களே. இப்போது காங்கிரஸ் இதுவரை கொண்டு வந்த திட்டங்கள் துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்ததெல்லாம் மக்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டதா? காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது இந்தி திணிப்பிலிருந்து கச்சத்தீவை தாரவார்த்ததிலிருந்து தமிழகத்தின் உரிமையை அடகு வைத்த இப்போது நாம் எதிர்கொண்டு இருக்கிற ஜிஎஸ்டியிலேருந்து நீட்டிலேருந்து இது அனைத்து திட்டங்களும் காளைகளை காட்சி பட்டியலில் சேர்த்ததுலேருந்து இது அனைத்தையும் செய்தது காங்கிரஸ். அதில் சில இதில் பாதி திட்டங்கள் திமுகவும் கூட்டணியாக இருந்துச்சு. அப்போ இவர்கள் எல்லாம் புனிதர்களா? காங்கிரஸில் இருக்கிறவங்க அவங்களோட கூட்டணி வைக்கும்போது அதே மனநிலையோடு தானே பார்ப்பாங்க. இங்கு நடப்பது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொன்னோம்னா 210 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா எம்பி எலெக்ஷனில். அந்த எம்பி 2019 எலெக்ஷன்லேயே திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிலக்கோட்டை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்குது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக 28,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம். அதனால் எந்த தேர்தல், யார் வரக்கூடிய தேர்தல், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருப்பாங்க. 2019 நீங்க சொல்ற முடிவு 2021 அவங்கள தானே மக்கள் எடுத்தாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலில் அவங்க எடுத்தாங்க. அவர் இந்த வெற்றிக்கான ஓட்டு வித்தியாசங்கிறது 1,83,000 ஓட்டு தான். அதில் நீங்கள் இந்த இப்போ கடந்த 8 வருஷமாக ஒரு டிபேட் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா, அமமுக தனி, அதிமுக தனி, இவ்வளோ பிரிவினை அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ 8 வருஷ டிபேட் முடிவுக்கு வந்துருச்சு இல்லையா? அப்போ அதிமுக கூட்டணி சேர்ந்தது என்பதை தாண்டி இவர்கள் இணைப்புலையும் ஒரு கேள்வி எழுப்பப்படுதுல. இது அதிமுக தலைமையிலான கூட்டணினா எங்க போய் பேசி எங்க கூட்டணி முடிவாகுது? அப்ப யாருடைய கை அங்க ஓங்கி இருக்கு அப்படின்ற தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்கு. அது நியாயமான கேள்வி தான். அதுக்கு நாங்களும் தார்மீகமாக பதில் சொல்லணும். இது ரொம்ப சிம்பிள் மேடம். எங்களுக்கும் டிடிவிக்கும் ஒரு பங்காளி சண்டை இருக்குது. அந்த சண்டையில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கலை. அப்போ எங்களுக்கு ஒரு 3வது நண்பர் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க கூட்டணியில். கூட்டணி சேர்றோம். இது ஒளிவு மறைவில்லை. டிடிவி நேரடியாக எடப்பாடியாரை சந்திக்கலை. கூட்டணி பேசி முடிச்சுட்டு தான் நீங்கள் எடப்பாடியாரை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சந்தேகம் தேவை? இதில் என்ன தேவை இருக்குது? இப்போ நான் 2 சண்டையிட்டு கொண்டு இருக்கிற நபர்களை சமாதானம் செய்வது அவர்கள் யாராவது ஒருத்தர் பண்ணால் தப்பு இல்லையா மேடம்? சரி, அதிமுகல இதற்கு பிறகு மெகா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வருவாங்க. அது யார் தலைமையில இல்ல யார் பேசி வருவாங்க? அது அதிமுக தலைமையில் தான் வருவாங்க. அதிமுக தலைமையில். ஆனா யாரு அவங்க கூட்டணியில இணையறது, யார் முன்னாடி இணையறாங்க அப்படின்றது கேள்வி. எடப்பாடியார் முன்னாடி அதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது இப்போ பாமக நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை, பாமக நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் கூட்டணியில் எடப்பாடியாரை சந்திச்சு தான் சேர்ந்திருக்காங்க. அதனால யார் எங்க நாங்க இந்த கூட்டணி நீங்க சொல்றீங்க. ஆனா அவரை தவிர்த்து மற்றவங்களா யார்கிட்ட போய் பேசிட்டு எப்போ என்ன? இல்லை, அதுதான் சொல்ல வரேன் மேடம். அப்போ நாங்கள் கூட்டணி அமைக்கும்போது என்ன சொன்னோம்? தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அந்த கூட்டணி அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது. அதிமுக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவர்கள் ஒரு பாமாக தான் வந்திருக்காங்க. எங்ககிட்ட வரும்போதே நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோங்க, எங்களை கூட்டணி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானமே நிறைவேற்றினீங்களே, எங்க தலைமையில கூட்டணி சேர்வதை அதிமுக தான் முடிவு செய்யும் அப்படின்னு. மேடம், அதைத்தான் நாங்கள் தானே இன்னைக்கும் கூட்டணி தலைமை நாங்கள் தானே முடிவு பண்ண போகிறோம். நாங்கள் தானே சீட் அலோகேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் என்ன கன்ஃபியூஷன் இருக்குது? அதாவது ஒருத்தர் அதாவது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்க தேவையில்லை மேடம். கூட்டணிக்கு லீடர் நாங்கள், கேப்டன் நாங்கள் சீட்டு அலோகேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் என்ன மற்றவங்களுக்கு என்ன தயக்கம்? ராம்கி, இப்போ அதிமுக தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அதுல சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. யார் கூட்டணிக்கு பேசுறாங்க, யார் கூட்டணிக்கு கட்சிகளை அழைச்சிட்டு வராங்க அப்படின்றது. இந்த விஷயத்துல தொகுதி பங்கீடு அப்படின்னு போறப்ப யாருடைய கை ஓங்கி நிற்கும்? இல்ல, இதுல இந்த கூட்டணி அதிமுக கூட்டணி விஷயங்கள் 8 மாதங்களாக பொதுவெளியில ஊடக விவாதங்களை தொடர்ந்து பேசியிருக்காங்க. எல்லாமே வெளிப்படையான விவாதங்கள் நடந்திருக்குது. 2வது, நீங்க அதிமுக கட்சியிலே நீங்க 2022 கடந்த 4 ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா
அதிமுக கட்சியில ஒரு சின்ன சின்ன நகர்வுகள் கூட பெரிய அளவுக்கு விவாதம் நடந்திருக்கு. ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறா, சசிகலா என்ன முடிவு எடுக்க போறாங்க, தினகரன் என்ன முடிவு, இதெல்லாமே பரவலாக விவாதிக்கப்பட்ட விஷயங்கள். அதுல ரொம்ப வெளிப்படையா எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள். சோ இதே நேரத்துல இந்த பக்கம் தான் திமுக கூட்டணியில தான் உள்ள சலசலப்புகள் வெளிப்படையா தெரியாம இருந்தது. அதனால இந்த கூட்டணி இதுவரைக்குமே சின்ன சின்ன நகர்வுகள் கூட பொதுவெளிக்கு வெளிப்படையா தான் இருந்திருக்கு. அதனால சீட்டு விஷயமும் தொகுதி பங்கீடுமே எல்லாமே வெளிப்படையா தான் இருக்க போறது. ரெண்டாவது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்ல போட்டியிட்ட விஷயம் அந்த தொகுதியை விட குறைவான தொகுதிகள் கிடையாத போதும் எங்களுக்கு வெற்றி தான் முக்கியங்கிற நிலைமைக்கு குறிப்பா பாஜக பாமக 2 கட்சிகளோட நிலைப்பாடு இருக்கு. கிட்டத்தட்ட சென்ற முறை போட்டியிட்ட தொகுதியை விட அதே தொகுதி அதே அளவுக்கான தொகுதி எண்ணிக்கை அதை விட குறைவாக கூட அவங்க போட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க வெற்றியை தான் எதிர்பார்க்கறாங்க. போட்டியிட்ட தொகுதியில ஸ்ட்ரைக் ரேட் தான் அவங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாங்க. சோ அதனால தொகுதி பங்கீடுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்குன்னு நான் பாக்குறேன். என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா எல்லா இந்த பிரதான பார்ட்னர்ஸ் பார்க்கும்போது அதிமுக பாமக பாஜக 3மே எல்லா இடங்களையும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு கணிசமான பகுதியில அவங்களுக்கு பாக்கெட் தனியாவே இருக்கு. சோ அதனால அந்தந்த தொகுதியில அவங்களை முன்னிலைப்படுத்தி அவங்க நிப்பாங்க. பரவலா எல்லா தொகுதி பங்கீடு கூட்டணியில சுமூகமா இருக்க போகுது அப்படிதான் பார்வை இருக்கு அப்படின்னா அந்த மெகா கூட்டணியில இன்னுமே கட்சிகள் சேருவாங்க அப்படின்னா அது ஏன் இன்னும் சுமூகமா ஏன் இவ்வளவு காலம் இன்னும் காலம் தள்ளிக்கிட்டே இருக்க உடனடியா ஒரு முடிவு எட்டப்படல? இல்ல இன்னும் வரக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா நம்ம தேமுதிக இல்ல புதிய தமிழகம் இது 2 தான் வரக்கூடிய கட்சிகளா இருக்கும். மெகா கூட்டணிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. பட் மெகா கூட்டணியா இல்லங்கிறது மக்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. சோ இப்ப நீங்க மெகா கூட்டணின்னு சொல்லும்போது இந்த மற்ற எதிர்த்தரப்புல இருக்க கூட்டணி மெகா கூட்டணியா இருந்து சாதா கூட்டணியான ஆப்வியஸா நீங்க ஒரு சின்ன கோடு பதில் இன்னொரு கோடு போடுற மாதிரி இது பெரிய மெகா கூட்டணி ஆயிட போகுது. சோ அதனால மெகா கூட்டணிங்கிறது தனியா வச்சிருவோம். ஆனா இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது தேமுதிகவும் புதிய தமிழகம் தான். அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ அதனால இதுல தொகுதி பங்கீடு விஷயத்துல பெரிய அளவு சிக்கல் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க மற்ற திமுக தலைமையிலான கூட்டணியில இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பல தொகுதிகள்ல எல்லா கட்சியும் வளர்ந்துருக்காங்க. நீங்க அந்த கூட்டணியில நம்பர் 2 இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. காங்கிரஸோட விடுதலை சிறுத்தைகள் அதிகமா வளர்ந்துருக்குது. சோ அதனால அவங்களுக்குள்ள சீட்டு தொகுதிகளை பிரித்துக் கொள்வதில் சிக்கல் இருக்கும். அதனால இங்க ஒரு பெரிய விஷயமா இருக்காதான் நான் பாக்குறேன்.